ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செம்மையான சூப்பரான ஒரு டாபிக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறவங்க இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன், ட்ரீம்லாம் இருக்கும் இல்லையா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட ஷேர் பண்ணியிருப்போம். எனக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும், அப்படி இருந்தால் பிடிக்கும். இல்லைன்னா நம்மளே வந்து அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே இமேஜின் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஆனால் எல்லாத்தோட தாட்டும் ஒரே விஷயமாக தான் இருக்கும். என்னென்னா, என்ன அதிகமாக லவ் பண்ணணும், என் மேலே அதிகமாக லவ்வாக இருக்கணும், தென் வந்து என் மேலே அதிகமாக கேர் பண்ணிக்கணும், என்னை அதிகமாக கேர் பண்ணிக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் என்னை மட்டும் உலகமாக நினைக்கணும், எனக்காக மட்டுமே வாழணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். அதே மாதிரி நாங்கள் மீட் பண்ணோம், லவ் பண்ணுவோம், இந்த அளவுக்கு லவ் பண்ணுவோம், மேரேஜ் பண்ணிப்போம், இதெல்லாம் எதுவுமே தெரியல. ஆனால் ஏதோ ஒரு மனசுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு என்னோடய கணவரை கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்புறம் லவ் பண்ண ஆரம்பித்தோம். மேரேஜுக்கு வந்து டிலே பண்ணவே வேணாம், உடனே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். என்னோடய கணவர் எப்படின்னா, அவருக்கு நான் மட்டும்தான் இந்த மொத்த உலகமே, அந்த அளவுக்கு ஒரு காதல். எனக்கும் அந்த மாதிரி தான். உன்னை விட எதுவுமே எனக்கு பெருசு கிடையாது, யாருமே பெருசு கிடையாது, யாருமே அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது, நீ மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தீராத ஒரு காதல்னு சொல்லலாம் என்னோடய கணவர் மேலே. என்னோடய கணவர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி காட்கிட்ட வந்து ஒரு சாமிக்கிட்ட ப்ரே பண்ணாராம். எனக்கு வந்து வரப்போகிற ஒய்ஃப் வந்து எனக்காக மட்டும்தான் இருக்கணும், என்னையவே வந்து நான் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிற ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டினாராம். வேணுனோடனே நான் வந்து அதே மாதிரி கணிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, நிறைய தடவை சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயம் நம்ம காட்கிட்ட கேட்க, அது எந்த காடாக வேணாலும் இருக்கட்டும், நமக்கு எந்த காடை ரொம்ப பிடிக்குதோ அவங்கக்கிட்ட நம்ம போய் எனக்கு இந்த மாதிரி இது வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா, அதை உடனே கொடுத்துட்டா அது எப்படி இருக்கும்? அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி தான் என்னோடய கணவர் வந்து காட்கிட்ட போய் கேட்டோன்னே அந்த சாமி வந்து அதை கொடுத்துருச்சு. நான் எப்படிலாம் இருக்கணும் என்னோடய ஒய்ஃப்னு நினச்சனோ அதே மாதிரி வந்து நீ வந்து எனக்கு கிடச்சிட்ட அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ஒரு விதமான ஒரு ஹாப்பி அப்படி இருக்கும். பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சாமியாக பார்த்து நம்மளுக்கு கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிப்பேன். அதே மாதிரி நம்மளை சுற்றி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய ஃபைட் வரும். அந்த மாதிரி இதுதான் லைஃப் அப்படிங்கும்போது ப்ராப்ளம் வரதான் செய்யும், ஃபைட் வரதான் செய்யுங்கிற மாதிரி அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல், அதை விட நமக்கு நம்ம லவ் தான் முக்கியம். ஸோ அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து எங்கள் லவ்வுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். லவ் தான், லவ் 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 அப்படின்ற மாதிரி இருப்போம். ஒரு சின்ன சின்ன டேவாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம செலிப்ரேட் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், நல்லா ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்போம். லவ்வர்ஸ் டே வந்தால் லவ்வர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணிடுவோம். மேரேஜ்க்கு அப்புறமும் 4 இயர் லவ்வர்ஸ் டேவுமே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன நம்மளோட அந்த ஒரு ஹாப்பினஸ்ன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம நிறைவேற்றிக்கிறோம். நம்ம லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். ஸோ லவ்வர்ஸ் டே அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அதை வந்து எங்களோட பர்த்டே, ஆனிவர்சரி மாதிரி அந்த டேயில் வந்து வெளியில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி அப்படி ஹாப்பியாக இருப்போம். அதுதான் அந்த ஒரு சின்ன சின்ன இப்போ 2 பேரில் ஒருத்தர் வந்து லவ்வர்ஸ் டேக்கெலாம் என்ன, அது என்ன அப்போ வந்தது அதனால் செலிப்ரேட் பண்ணோம், இப்போ என்ன லவ்வராக இருக்கும், இப்போ கல்யாணம் தான் ஆயிடுச்சு, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க.
ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் எங்கள் 2 பேருமே நாங்கள் வந்து அதை ஹாப்பியாக இருக்கணும், அந்த டேயில் என்ஜாய் பண்ணணும், அந்த மாதிரி நினைப்போம். அமௌண்டு மணி மெயினாக வந்து அந்த காசு அப்படிங்கிறத வந்து நம்ம பெரிய விஷயமாக நினைக்கக்கூடாது. நம்மளோட சந்தோஷத்தை தாண்டி அந்த காசு பெருசான்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது. அப்போ நம்ம அந்த சந்தோஷத்துக்காக நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் இருப்போம். எல்லாருமே இருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஆனால் நாங்கள் இப்படி இருப்போம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, என்னோடய குழந்தைத்தனம் மாறவே இல்லை, அது என் கணவர் வந்து மாற்றவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டானது. சில கணவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன நீ இப்படி மெச்சூரிட்டியே இல்லாமல் இருக்க, இன்னும் அந்த விளையாட்டுத்தனமாக இருக்க, ஃபஸ்ட்டு அதை மாற்றிக்கோ, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து நம்ம கணவர் அப்படி இல்லைங்கும் போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறவங்கள. அப்படி இருக்கும்போது நம்ம ஹஸ்பண்ட் அப்படி இல்லையே அப்படின்றதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த குழந்தைத்தனம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கும்போது அது ஒரு விதமான சந்தோஷம்தான். ஏன்னா நம்ம கேரக்டரை வந்து மாற்றிக்கிட்டு நம்ம ஒரு ஒரு அந்த நம்ம மெச்சூரிட்டியாக இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே நம்மளே வந்து சொல்லிக்கிட்டு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வேஷம் போடுவோம் இல்லையா? அந்த வேஷம் ஒரு நாள் வந்து அந்த வேஷமே இதுதான் நீ அப்படிங்கிற மாதிரி காமிச்சிரும். அந்த இதுக்குள்ளே நம்ம போகலை அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அவனோட குழந்தைத்தனத்தையும் ரசிப்பேன். அதுவும் நல்லாயிருக்கும். அந்த அவனும் ஏதாவது என்னோடய ஹஸ்பண்டும் ஏதாவது வந்து வம்பிழுத்துட்ருப்பான். என்ன ஒரு 27 வயசு ஆக போகுது 2 பேருக்கும். அந்த ஒரு 27 வயசுக்கான ஒரு எப்படி சொல்கிறது, மெச்சூரிட்டி இன்னும் வரலன்னு நான் சொல்ல மாட்டேன். எந்தெந்த விஷயத்தில் மெச்சூரிட்டியாக இருக்கணுமோ அந்தந்த விஷயத்தில் மெச்சூரிட்டியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி நாங்கள் வீட்டில் இருக்கும் போது விளாண்டுக்கிட்டு தான் இருப்போம், கத்திட்டு கிடப்பேன், நான் பாட்டு ஜாலியாக பேசியிருப்போம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம், ஒரு லவ்வர்ஸாக இருப்போம். திடீர்னு பார்த்தா சண்டை போட்டுக்குவோம், திடீர்னு பார்த்தா சேர்ந்துப்போம், இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ நம்மளோட லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து நம்மளோட ஹஸ்பண்ட், நம்மளோட லைஃப் பார்ட்னர். ஸோ நம்மளோட லைஃபுக்கு நம்ம லைஃப் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ வந்து நமக்கு வந்து கரெக்டானவங்களாக கிடச்சிடணும். அவங்க நம்மளை புரிஞ்சுட்டு வாழ ஆரம்பிச்சிடணும். புரிஞ்சுக்கிறது அப்படின்னா என்னென்னா, இந்த டைமில் சண்டை போடுவா, இந்த டைமில் இது பண்ணுவான், அது மட்டும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. இதுதான் அவளோட குணம். அந்த குணத்தை வந்து நான் வந்து இதுதான் உன்னோட அந்த விளையாட்டுத்தனத்தை வந்து நான் ரசிக்கிறேன். நீ வந்து பேசிக்கிட்டே இருப்ப, அதை நான் ரசிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஐயோ இவ என்ன பேசிகிட்டே இருக்கா, தொந்தரவாக இருக்குது, இந்த மாதிரி இல்லாமல் அதையும் ரசிக்க பழகிக்கிறோம் அப்படின்றது. அப்போ நான் என் கணவர்கிட்ட ரசிக்கிற விஷயம் என்னென்னா, ரொம்ப ஆக்டிவாக அப்படியே துள்ளி குதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருப்பான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். துருன்னு இருக்குது. அது வந்து எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்க, நானே கூட அப்படி இருக்க மாட்டேன். ஸோ எப்பயுமே அந்த ஒரு ஆக்டிவாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து ஹார்டு ஒர்க் பண்ணுவாங்க, அது வந்து ரொம்ப லைக் பண்ணுவேன். அது மாதிரி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இதில் வந்து என்னென்னா, ஒருத்தர் இவங்க இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்கள நமக்கு இன்னும் நம்ம அதிகமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி தான் நான் என்னோடய ஹஸ்பண்டை வந்து ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறேன். என்னோடய உலகமே என் கணவர் தான், என்னோடய வாழ்க்கையே என் கணவர் தான். என் கணவருக்காக மட்டுமே நான் வாழணும், என் கணவருக்காக மட்டுமே நான் செத்து போயிடணும், இதுதான் என்னோடய ஆசை.
என்னோடய கணவர் மாதிரி ஒரு ஒரு பையன் வந்து எனக்கு கிடைச்சதுக்கு வந்து நான் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு என்னை அப்படி பார்த்துக்கிற ஒரு பர்சன். எனக்கு 4 வருஷம் ஆகி இன்னும் சாப்பாடு ஊட்டி எல்லா வேலையும் எனக்காக பார்த்து கொடுத்து, நான் சின்ன வயசுலேருந்து எந்த வேலையும் பார்த்ததில்ல. ஸோ எல்லாமே எனக்காக மாற்றிக்கிட்டு எனக்காகவே வாழ்கிற ஒரு பர்சன் வந்து ஒரு வரம் தான். ஸோ அவனுக்காக மட்டும் வாழணும், அவனுக்காக மட்டும் நான் இருக்கணும், அவனுக்காகவே வந்து செத்து போயிடணும். அந்த மாதிரி என்னோடய கணவரை வந்து அந்த அளவுக்கு நான் லவ் பண்ணுறேன். எனக்கு என் மாமா தான் எனக்கு எல்லாமே. அந்த அளவுக்கு என்னோடய மாமாவை எனக்கு பிடிக்கும். அவ்வளோ லவ் இருக்குது எனக்கு. அந்த லவ் வந்து இந்த 4 இயர்ஸில் குறையாத மாதிரி எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் குறையவே குறையாது. எங்களுக்குள்ளே எவ்வளோ வேணாலும் ஃபைட் வரும், அடிச்சுப்போம். ஆனால் ஒரு நிமிஷம் கூட அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. 4 இயர்ஸ் ஆனாலுமே இன்ன வரைக்கும் அவனை ஒர்க்குக்கு விடுறதுக்கு நான் அவ்வளோ ஃபீல் பண்ணுவேன். எத்தனை பேர் அப்படி இருப்பாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஒர்க்கு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். நிறைய டைம் அழுவேன். அது வந்து இந்த கல்யாணம் ஆன புதுசில் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் எனக்கு அது இப்போ வரைக்கும் இருக்குது. அவனும் அதே மாதிரி தான் என்னை மிஸ் பண்ணுவான். தனியாக இருப்பாளே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவான். அது வந்து அந்த கல்யாணம் ஆன புதுசில் மட்டும் இல்லாமல் இன்னமும் எங்களுக்கு தொடருது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே வந்து சந்தோஷமாக தான் இருக்குது. லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறவங்க தான் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அவங்களுக்காக நீங்கள் நிறைய விஷயத்த மாற்றிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இதுதான் நான் அப்படிங்கிறத புரிய வச்சுட்டா போதும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்க. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, அவங்களுக்காக நான் இதெல்லாம் மாற்றிக்கணும் போல் அப்படின்னு. கிடையவே கிடையாது. அவங்களுக்கு நீங்கள் இதுதாங்கிறத புரிய வச்சுட்டிங்கன்னா போதும். அவங்க அதை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட இருந்தும் நீங்கள் அதே தான். அப்போ நீங்கள் இதுதாங்கிறத எப்படி நீங்கள் புரிய வைக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்க இதுதாங்கிறத நம்ம புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிடணும். ரொம்ப வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த மாதிரி வாழ்கிறப்போ. காதல் இன்னும் அதிகரிக்கும். பாசம் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகும். நமக்கான வாழ்க்கை நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான். அதில் 1000 சண்டைகள் வரலாம். ஆனால் 2 பேரும் விட்டு கொடுத்து சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை வாழ்கிறப்போ அந்த வாழ்க்கையில் எவ்வளோ வலி வந்தாலும் அந்த வலி அப்படிங்கிறது பெருசாக தெரியாது. அழகான வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை துணை, இது 2மே இருந்துட்டால் போதும். அந்த அன்பான வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டாலே அழகான வாழ்க்கை அமைஞ்சிரும். கண்டிப்பாக என்னை போல் உங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க. அந்த நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன்.